ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நவக்கிரக தோஷங்கள் நீங்க எந்த கிழமை எப்படி விரதம் அனுஷ்டிக்கலாம்? பகைவரை கண்டு அஞ்சாத உள்ளத்தை தருபவர் செவ்வாய். செவ்வாய் தோஷம் என்பதை கேட்டாலே பெண்ணை பெற்றவர்கள் பதறுவார்கள். செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து அருகில் உள்ள முருகன் கோவில்களில் தீபம் ஏற்றுவது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும். வாக்குவன்மை, பேச்சினாலே பிறரை வசீகரிக்கும் திறன், பண்பு, கணிதம், ஜோதிடம், சிற்பம், பன்மொழி புலமை தருவது, எழுத்தாற்றல், கவிப்பாடும் திறன் ஆகியவற்றை தருபவர் புதன். புதன் நமது ஜாதகத்தில் தோஷமாக இருந்தால் கல்வி தடை ஏற்படும். புதன்கிழமை விரதம் இருந்து ஏதேனும் சிவன் கோவில்களில் உள்ள புதன் பகவானுக்கு தீபமேற்றி வழிபடுவது, படிக்க வசதியில்லாத ஏழை குழந்தைகளுக்கு உடைகள், புத்தகம், நோட்டுகள், பேனா, பென்சில் போன்றவற்றை வழங்குவது போன்றவற்றால் புதன் தோஷம் நீங்கும், கல்வியறிவு மேம்படும். திருமணம், குழந்தை பேறு இரண்டும் நம் வாழ்வின் மிக முக்கியமான திருப்பங்கள். அவற்றை நமக்கு தருபவர் வியாழன். வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து மாலை நேரத்தில் ஏதேனும் ஒரு சிவன் கோவிலில் உள்ள குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதுடன் பெரியவர்கள், துறவிகள், மகான்கள், சாதுக்கள் ஆகியோரை வணங்கி அவர்களின் ஆசியை பெறுவதாலும் வியாழனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி அனைத்து விதமான நலன்களையும் பெறலாம். கலை உணர்ச்சி, அழகுணர்ச்சி, காதல், போகம் போன்றவற்றிற்கு அதிபதியாக விளங்குபவர் சுக்கிரன். வாழ்க்கை நமக்கு தரும் சுகங்களை மன திருப்தியோடு அனுபவிக்க சுக்கிரனின் அருள் வேண்டும். திருமால் சன்னதியில் விளக்கேற்றி வழிபடுவதுடன் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து ஏழை சுமங்கலி பெண்களுக்கு உடை, ஏழைகளுக்கு அன்னதானம் போன்றவற்றை செய்வதால் சுக்கிரன் தோஷம் நீங்கி சுகம் பெறலாம். நீண்ட ஆயுளையும் நல்ல செல்வத்தையும் வாரி வழங்குபவர் சனி பகவான். நவக்கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒருவர் இவரே. சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து மாலையில் ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவதுடன் எள் கலந்த சாதம் வைத்து நைவேத்தியம் செய்வது, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதுடன் தினம்தோறும் காக்கைக்கு உணவு வைப்பதும் சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும்.